வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய சினிமூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். சர்தார் அப்படின்ற ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறமா கார்த்தியுடைய லைஃபே கெரியர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹிட் படத்தை யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. இப்படி இருக்கும்போது சர்தார் படத்துடைய 2வது பாகத்தை எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு வகையில் கன்ஃபார்ம் ஆகி இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காஸ்ட் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யா இதில் ஆட் ஆன் ஆயிருக்காரு. அது இல்லாமல் இப்போ மாளவிகா மோகனன் இருக்காங்க. 3 ஹீரோயின்ஸ் மொத்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று ரிவீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவும் சந்தோஷத்தில் கார்த்தியுடைய ரசிகர்கள் இருக்காங்க. பி.எஸ். மித்ரனோட இயக்கத்தில் இப்போ இந்த சர்தார் 2 உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இதில் யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காரு. அது ஏன் ஆனால் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் முன்ன மாதிரி இல்லையேப்பா, இப்போ போடுற எந்த டியூன்ஸுமே பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி தான் நிறைய அவருடைய ரசிகர்களே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு குளறுபடி நடந்துருச்சு, திரும்ப அது நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்காக பல விஷயங்கள் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிவி போட்ட மியூசிக்கும் சரி, இந்த படத்தில் வந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ஹிட்டு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சவாலான படத்தை கையில் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கான இன்புட்லாம் யுவன் சங்கர் ராஜா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. படத்துலையும் டபுள் ஆக்ஷன் இருக்கா, இல்லை கதை எப்படி கொண்டு போகிறாங்க, இல்லை வேறு மாதிரி ஏதாவது ட்விஸ்டா. ஏன்னா முன்னாடி நம்ம அந்த தண்ணியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத அந்த பக்கத்தில் சொன்னாங்க. அப்படியே சமூக கருத்தாவே இதில் வேறு ஏதாவது விஷயத்தை சொல்லுவாங்களா, இல்லை இந்த ஊழலை பற்றி சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தோடைய ஏதாவது ஒரு கிளிம்ஸோ டீசரோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டங்கி அப்படின்ற படத்துக்கு அப்புறமா டாப்ஸி கேல் கேல் மெயின் அப்படின்ற ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இந்த நிலையில் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ நீங்கள் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பாலிவுட் நடிகையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்னா அது யாருன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களும் இப்போ அரசியலில் இறங்கி கலக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையுமே கிடையாது. நான் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னும் ஆசை கிடையாது. நான் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க. கேல் கேல் மெயின் அப்படின்ற படத்தில் மெயினான ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் இல்லையே, எல்லாருமே தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு நடிப்பு தானே. இப்போ ஒரு கதாநாயகியாக அவங்க போர்ட்ரே ஆகணும்னு நினைக்கவே இல்லை போல். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக மட்டுமே போர்ட்ரே ஆகணும்னு நினைக்கிறாங்க போல். அதனால தான் டங்கியுமே ஒரு மல்டி ஆர்டிஸ்ட் ஸ்டோரி. அதில் அவங்க ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பட் ஆனால் ஓகே, படத்தில் அவங்க தான் லீடுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது ரொமான்டிக் சீன்லாம் நம்ம டாப்ஸியை பார்த்துட்டு சடனாக இப்படி ஒரு சேஞ்ச், அதுவும் பாலிவுட்டில் போய் இப்படி ஒரு சேஞ்ச் அப்படின்றது டாப்ஸிக்கு இன்னுமே அடுத்த அப்கிரேடாக தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் தளபதி விஜயோடைய படங்கள் எதுவுமே ஓடிடியில் டைரக்ட் ரிலீஸாக வந்ததில்லை. ஸோ இந்த கோட் படத்தை பேசாமல் அப்படி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான விரக்தியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, இப்போ தான் அவர் அடுத்த படம் நடிக்க போகிறாரு, அதோட அவர் முடிக்க போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சடனாக இப்போவே இந்த படத்தில் காலி பண்ணி விட்டுருவாங்க போலே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமான கஷ்டத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி 3 சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த படத்துடைய பெரிய அளவுக்கான ஹைப் கிரியேட் ஆகாமே இருக்கேன்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இதில் நிறைய காஸ்ட் இருக்காங்க. பிரபுதேவா அவர்கள் இருக்காங்க, பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க, தளபதி விஜய் அவர்களும் இருக்கார். அவர் தான் மெயின் ரோல். அவர் 2ஆ வேறு இருக்கார். டபுள் ஆக்ஷன் சொல்கிறாங்க. படம் பார்த்தா ட்ரிபிள் ஆக்ஷன் வேறு தெரியும். இப்படி டிஏஜிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எதனால் அவர் அப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வெங்கட் பிரபு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யாராவது வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்காக ஒரு படம் எடுத்துருக்கலாம். ஆனால் இப்படி தளபதி விஜய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மங்காத்தா அப்படியா கொடுத்தீங்க, அது நல்லா தானே கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த பக்கமும் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால டிஏஜிங் பண்ணாமே தளபதி விஜய் அவர்கள் எங்கே தான் இருப்பாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் தோணவே இல்லை, நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ட்ரோல் மெட்டீரியலாக இப்போ வெங்கட் பிரபு ஆயிட்டாரு அப்படின்றதும், இந்த படம் ஒரு வேளை ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் கொடுத்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா நெல்சன் அவர்களுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி வெங்கட் பிரபுவுக்கு ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோன்னு சொல்லாம ரசிகர்கள் சொல்கிறாங்கப்பா. ரஞ்சித்தோடைய இயக்கத்தில் விக்ரமோடைய நடிப்பில் தங்கலான் அப்படின்ற படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இதில் மாளவிகா மோகன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கேரக்டர்லாம் அவங்க நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தங்கலான் படத்தில் மாளவிகா மோகன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ரஞ்சித்தவர்களும் பயங்கரமாக ஒரு வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. மாளவிகா மோகனுக்கு இந்த திரைப்படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இவங்களை காஸ்ட் பண்ணும்போதே ரஞ்சித்துக்கு செம்ம டவுட் இருந்திருக்கான். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம எப்படியாவது அவங்கள தேத்தி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் தான் போயிருக்காரு போல. இருந்தாலும் ஆக்ஷன்லலாம் 1-2 பண்ணும்போது அதுலேயும் இந்த கம்பி சுற்றி ஓடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுலேயே இவர் கொஞ்சம் ஃப்ளாப் ஆனதும் இவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஆஹா ஸ்லிப் ஆகுதே அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படியே தள்ளி வச்சு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல மாளவிகா மோகனுக்கு. அதில் அவங்களுக்கு கைவலி பயங்கரமாக கதறி எழுதிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ரஞ்சித் அவர்கிட்ட சொல்லாமே விட்டுருக்காங்க. அதனாலேயே ரொம்ப தெரியல, அவருக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிருக்கு.
நாம் ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்திட்டோமோ, கொஞ்சம் விட்டுருக்கலாமோ லெஜராக அப்படின்ற மாதிரிலாம் இவரே நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காராம். ஆனால் மாளவிகா மோகனுடைய அவுட்புட் பார்க்கும்போது இந்த படத்தில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ரோலு அண்ட் அதே மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள புகழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்த நிறைய நபர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்டும் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கோட் படம் சரி, எப்போ தான் இந்த படத்தோடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுவீங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறமா அது நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறோமே அப்படின்னு சொன்னால், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவோம், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏங்க இப்போ ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ட்ரைலர் நல்லா இருந்தாலாவது அந்த படம் தப்பிக்கும், அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறன்ற பேர் ரிலீஸ் பண்ணீங்க என்ன ஆகும் தெரியாது பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.